இருக்கும். ஸோ நம்ம இதில் கெஸ்ட் ஓஎஸ்ல போயிட்டு Ctrl+Alt கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு குயிக்காக வந்து நம்ம அதில் வந்து என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பூட்டிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அந்த பூட்டிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து அந்த இடத்துல ப்ரெஸ் எனி கீ கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா அது டைம் அவுட் ஆகிடும். ஏன்னா வந்து அது நெட்ஒர்க்கில் இருக்கிற இமேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். நெட்ஒர்க்ல எதுவும் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டலேஷன் சர்வர், அதாவது ரிமோட் இன்ஸ்டலேஷன் சர்வர் ஆர் விண்டோஸ் டிப்ளாய்மெண்ட் சர்வர் சொல்லுவாங்க, இல்லை SCCM மாதிரி ஏதாவது இமேஜ் புஷ் பண்றதுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து உங்களுக்கு இமேஜ் டவுன்லோட் ஆகும். அப்படி இல்லாத கேஸ்ல வந்து நம்ம லோக்கல் டிவிடியோ இல்லை லோக்கல்ல இருக்கிற ISO மவுண்ட் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க மாதிரி இப்போ இந்த இன்ஸ்டலேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ விண்டோஸ் 10 பூட்டிங் ப்ரொசீஜர்ல வந்து நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்றது தெரிஞ்சுப்போம். இப்போ ஓகே, விண்டோஸ் 10 இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்னென்ன இன்ஸ்டலேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அது கோ த்ரூ பண்ணதில்லை அப்படின்னா விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எய்தர் எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து நம்ம அப்கிரேட் பண்ணலாம் ஆர் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு ஒரு 1 GHz ப்ராசஸர், 1 GB RAM ஃபார் 32 bit 64 bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போகிறோம் அப்படின்னா 2 GB இருக்கணும். ஹார்ட் டிஸ்க் வந்து நமக்கு 16 GB இருக்கணும் 32 பிட்டுக்கு, 64 பிட்டுக்கு 20 GB. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நமக்கு வேணும், டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரீ ரெக்வசைட்டாக இருக்கு. ஓகே, நம்ம இந்த ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் மீட் பண்ணி தான் இந்த இடத்துல இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ரீன் தான் ஃபர்ஸ்ட் வரும். நமக்கு என்ன லாங்குவேஜில் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் நோ கொடுத்துருங்க. செட்டப் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் விண்டோஸ் 10 இமேஜில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்கோ அது வந்து நமக்கு இப்போ ட்ராப் டவுன் லிஸ்டிங்கில் வரும். அதை நம்ம எது வேணுமோ நம்ம ஸ்பெசிஃபிக் எடிஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பப்ளிக் கிளவுட்ல டெப்ளாய் பண்றது எல்லாம் வந்து இன்ஸ்டலேஷன் கிடையாது, அது டெப்ளாய்மெண்ட் தான் பண்றோம். ஓகே, ஏன்னா வந்து அதுல ஆல்ரெடி ரெடிமேட் மெஷின் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் டெம்ப்ளேட்ல இருந்தா நம்ம இன்ஸ்டலேஷன் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்றோம். இன்ஸ்டலேஷன் சொல்லும்போது டெப்ளாய்மெண்ட் தான் பண்றோங்க. ஆல்ரெடி இருக்கிற இமேஜ்ல இருந்து டைரக்டா நம்ம டெப்ளாய் பண்ணிடுறோம், இன்ஸ்டன்ஸோ VMO. இங்க நம்ம இன்ஸ்டலேஷன் எண்ட் டு எண்ட் பாக்குறோம். ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து கோ த்ரூ பண்ணிடுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா நம்ம இதில் அப்கிரேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். வேறஸ் நமக்கு வந்து இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்ஸ்டலேஷனை இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது புதுசாக எல்லா காப்பி ஃபைல்ஸ் ஸ்டேஜ் முடியும். தென் வந்து இன்ஸ்டலேஷனுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு ரெடி பண்ணிட்டு இன்ஸ்டாலிங் ஃபீச்சர்ஸ், இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இது பேக் எண்ட்ல நமக்கு ரன் ஆகட்டும். ஓகே, நான் வந்து இது வரைக்கும் நான் ஸ்க்ரீன் வந்து நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். தென் we can This conference will now be recorded. ஓகே, இன்ஸ்டலேஷன் ஆஃப் விண்டோஸ் 10 வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 100% கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு இன்ஸ்டாலிங் ஃபீச்சர் ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ், தென் ஃபினிஷிங் அப் ஆகிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அப்டேட் பண்ணணுமான்னு கேட்டால் ஆமாம், அப்டேட் பண்ணணும் சிஸ்டமை. ஏன் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ISOல இருக்கிற அப்டேட்ஸ் வந்து மேபி கொஞ்சம் லிட்டில் அவுடேட்டடாக இருக்கலாம். நம்ம லேட்டஸ்ட்டாக கரண்ட்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன அவங்களுடைய அப்டேட் சென்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த லேட்டஸ்ட் பேச்சஸ் அப்டேட்ஸ் வந்து நம்ம இந்த சிஸ்டம்ல வந்து ஆட் பண்ணணும். அதுதான் வந்து நார்மல் ரெக்கமெண்டட் ப்ரொசீஜர். ஸோ விண்டோஸ் வந்து இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீபூட் ஆகுது. ஸோ ரீபூட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் இந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ இல்லை சர்வர்லேயோ பண்ணுறோம் அப்படின்னா தென் அதுக்கு தேவையான டிரைவர்ஸ் அதெல்லாம் நம்ம லோட் பண்ணணும். இங்கே நம்ம VMwareல வந்து நம்ம வர்ச்சுவல் மெஷினாக லோட் பண்ணுறதால நம்ம VMwareோடைய டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஸோ VMwareோடைய டூல்ஸ் அப்படின்னும் போது எதுக்காக அந்த டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டூல்ஸ் வழியாக தான் நமக்கு நம்மளுடைய ஹார்ட்வேர் பெரிஃபரல்ஸ் இருக்கு இல்லைங்களா, மவுஸ், கீபோர்ட், நம்மளுடைய கிராஃபிக்ஸ் கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஸ்டோரேஜ் அடாப்டர், இது எல்லாத்துக்குமே தேவையான டிரைவர்ஸ், லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ், அதோடைய சப்போர்ட்டிங் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு VMware வர்ச்சுவல் மெஷினில் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஃபைன் டியூனிங் எல்லாமே நமக்கு இங்கே நடந்துடும். ஓகே, அந்த டூல்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் என்னன்றது வந்து நம்ம இந்த OS லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ OS லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு கெஸ்ட் ஓஎஸ்ல வந்து இன்ஸ்டால் விஎம்வேர் டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்டிகுலர் விஎம்வேர் டூல்ஸோடைய அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நம்மளுடைய டிவிடியில் வந்து மவுண்ட் ஆயிடும். டிவிடியில் மவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா அங்கேருந்து நம்ம விஎம்வேர் டூல்ஸோடைய இன்ஸ்டலேஷனை ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, இது இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு லோட் ஆகட்டும். லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அந்த டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம மிஷினை ரீபூட் பண்றது இல்லை சிஸ்டம் கம்ப்யூட்டர் நேமை வந்து ரீநேம் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சர்வரை வந்து நம்ம ஒரு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன்லயே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஸோ ரொம்பவே ஃபாஸ்டா வந்து டிவைசஸ்லாம் ரெடி ஆகுது, சிஸ்டமும் நமக்கு குயிக்கா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து சிஸ்டம் will be ready. This conference will now be recorded. ஓகே, டிவைசஸ் செட்டிங்ஸ்லாம் லோட் ஆயிட்டு நமக்கு இப்போ லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் செலெக்ஷன் ஸ்க்ரீனில் இருக்கு. இப்போ நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அஃபிஷியல் லேப்டாப்ல யூஸ் பண்றோமா இல்லை பர்சனல் லேப்டாப்ல யூஸ் பண்றோமான்றதை பேஸ் பண்ணி நம்ம இமெயில் ஐடிலாம் கான்ஃபிகர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கீபோர்ட் லேஅவுட்டும் நம்ம யூஎஸ் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்க மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். செகண்டரி லேஅவுட் வேணா இன்னொரு லேஅவுட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு ரீஜன் ஒரு சில லொக்கேஷன் கண்ட்ரியில் வந்து அவங்க வேற மாதிரியான கீபோர்ட் லேஅவுட் இருக்கும். ஸோ அது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம லேட்டராகவும் நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு ஆட் பண்ணலாம். ஓகே, சில இம்பார்ட்டன்ட் செட்டப் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்கு, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். ஓகே, ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் அப்கிரேடும் நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10 to 11 வந்து நானும் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இது ரொம்பவே குயிக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து டைரெக்டாக நம்ம ஒரு ஒர்க் ஆர் ஸ்கூல் அக்கௌண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக அந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் இன் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டு யூஸ் டைரக்ட்லி வித் ஆஃபீஸ் 365. இல்லாட்டி நம்ம இங்கே டொமைன் ஜாயின் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. டொமைனில் வந்து ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன நேம் இந்த கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணும் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து MECM என்ன நேம் இங்கே கொடுத்துருந்தோம் வெளியில் அதே நேம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் கிளைண்ட் 00 or 01 அப்படின்றத நான் கொடுத்துறேன். MECM விண்டோஸ் கிளைண்ட் 01 அப்படின்றத நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த சிஸ்டமுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்றேன். ஓகே, செகண்ட் டைம் கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஓகே, சில செக்யூரிட்டி கொஸ்டின் நம்ம வந்து இதில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான பெட் நேம், எந்த சிட்டியில் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் do one of this. So these are all personal details. Whatever you want to give, you can answer it accordingly. நமக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்குலாம் அந்த சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன ப்ரைவசி செட்டிங்ஸ் வேணும், லொக்கேஷன் ஆன் பண்ணுவோம், நீங்கள் மொபைலில் பண்ணுற மாதிரி தான். ஈவன் விண்டோஸ் மொபைல்லையும் சேம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நிறைய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு ஸோ கோட்டானா எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவென்ட் சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அது இப்போ வேணும்னா எனேபிள் பண்ணுங்க, இல்லை யூ கேன் ஸ்கிப் தட். ஸோ பர்சனல் யூசேஜுக்கு வந்து நல்லா இருக்கும். பட் இங்கே அஃபிஷியல் யூசேஜ் ஆர் நீங்கள் லேப் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, இல்லை வந்து ஒரு டெக்னாலஜி வந்து ட்ரெயின் பண்ண போறீங்க அப்படின்னா தென் அதுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. இட் இஸ் பெட்டர் டு கோ வித் லிமிட்டிங் த ஆப்ஷன்ஸ் ஆர் சில ஃபீச்சர்ஸ் வந்து தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம்.
ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண செட்டிங்ஸ் அதெல்லாம் லோட் ஆகிட்டு இட் will automatically be available. Okay, to shorten the video length நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can wait for. This conference will now be recorded. சிஸ்டம் லாகின் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இப்போ இந்த சிஸ்டம் வந்து விண்டோஸ் 10 அப்படின்றதால விண்டோஸ் சர்வரில் வந்து டொமைன் ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர் வேற, கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ப்ரொசீஜர் வந்து டிஃபர் ஆகும். கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட்ஸில் ஆக்சஸ் ஒர்க் ஆர் ஸ்கூல் இருக்கு பாருங்க. இதில் போனீங்கன்னா நம்ம அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் கனெக்ட்ல போனோம் அப்படின்னா 2 விதமான ஆக்டிவ் டைரக்டரி சொல்யூஷன் வந்து கரண்டா இருக்கு. விண்டோஸ் சர்வர்ல ஆக்டிவ் டைரக்டரி ஆப்ஷன் இருக்கு. அஷூர்ல வந்து ஆக்டிவ் டைரக்டரி as a சர்வீஸா கொடுக்குறாங்க, அஷூர் ஏடின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அஷூரோடைய ஆக்டிவ் டைரக்டரி சொல்யூஷன் யூஸ் பண்ண மாட்டோம். விண்டோஸோடைய ஆக்டிவ் டைரக்டரியில தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் கனெக்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்து நம்ம அஃபிஷியல் டொமைன்ல ஜாயின் பண்ணலாம். ஒர்க் ஆர் ஸ்கூல் அக்கௌண்ட் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா, இதுல ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி இந்த கீழே இருக்கு பாருங்க, join this device to Azure AD or join this device to local active directory domain. நம்ம வந்து local active directory domainல ஜாயின் பண்ணணும். நம்மளுடைய இங்க local active directory domain பேர் வந்து skillabistan.com. இதுல வந்து நம்ம இப்ப கனெக்ட் பண்ண போறோம். இதுல வந்து அந்த credential கொடுத்துக்கலாம். டொமைன் ஜாயின் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, இதுல வந்து நம்ம கேட்கறாங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டா பண்றோமா இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்டான்ட்டு. நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்